என்னோட வேலை செஞ்சாங்கல்ல, அவங்க வந்து அவங்களோட பேச பார்த்தா அவங்கக்கிட்ட மொபைல் இருந்துச்சு. என்கிட்ட மொபைலில் அப்போல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். அவங்க ஒரு டைம் நாங்கள் பஸ் மிஸ் பண்ணிட்டோம். பஸ் மிஸ் பண்ணப்போ அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி ஹெல்ப் கேட்டாங்க. இது மாதிரி எங்களுக்கு பஸ் மிஸ் பண்ணிட்டோம், எங்கள் ஊர் பஸ் கிடைக்காது, எங்களை தேவனூர் வரைக்கும் கொஞ்சம் ட்ராப் பண்ணான்னு கேட்டதுக்கு சரி இட்டு போய் விட்டுறேன்னு சொல்லிவிட்டு எங்களை 2 பேரும் கொண்டாந்து விட்டார். அந்த டைமில் என்னை வந்து லவ் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு சொன்னார். நான் கேட்டதுக்கு வேண்டாம், நீங்கள் வந்து உங்கள் கம்யூனிட்டி வேறு எங்கள் கம்யூனிட்டி வேறு, நாளைக்கு எதுவும் பிரச்சனை வரும் வேண்டான்னு சொன்னப்போ அவங்க விடாத என்னை ஃபோர்ஸ் பண்ணி லவ் பண்ணுற பின்னாடி ஏதோ பண்ண பிறகு சரி சொல்லிவிட்டு ஒரு சுச்சுவேஷனில் நானும் ஓகே சொல்லிவிட்டேன். சொன்ன பிறகு எனக்கு வேலை வந்துச்சு, நான் வேலைக்கு போகிறேன்ன பிறகு நீ ஜாபுக்கு போக வேண்டாம் சொல்லிவிட்டு கொஞ்சம் பிரச்சனை பண்ணாங்க. எனக்கு வந்து அந்த இதுவெல்லாம் கேட்டிக்கு போனாங்க. எங்கள் அப்பாவோட இதுவே வந்து ஆசையாக வந்து நான் போலீஸ் ஆகணும்னு சொல்லிட்டு தான் நான் கன்ஃபார்ம் வேலை எனக்கு நீ இது பண்ணால் எனக்கு நீங்கள் வேண்டாம், எங்கள் அப்பா நான் சொன்ன மாதிரி நான் வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். சரி சொல்லிவிட்டு அப்புறம் பிரச்சனை வந்துச்சு. நான் கிளம்பி போனேன். ஆவடிக்கு போன பிறகு வந்து திருப்பி ஆவடியில் வந்து பார்த்தாங்க ஒரு 2-3 வாட்டி. அப்புறம் அஜ்மீருக்கு ட்ரைனிங் கூப்பிட்டு போய் பார்த்தா அங்கே வர பார்த்து லாஸ்ட் டைமில் ட்ரைனிங் எடுத்துறதுக்கு வந்தாங்க. 2-3 வாட்டி வந்து அஜ்மீர்லேயும் வந்து பார்த்துருக்காங்க. எங்களுக்கு நான் ஒவ்வொரு டைமும் வந்து நாங்கள் லீவு போகிற பார்த்து நாங்கள் 20 கேர்ள்ஸ் தமிழ்நாட்டிலேருந்து போகணும். ஒன்றா போவோம், ஒன்றா வருவோம் எங்களுக்கு லீவு கொடுக்க பார்த்து. அப்போ ஒவ்வொரு டைமும் எங்களுக்கு ஆக்ரா வரைக்கும் அவங்க கூட வருவாங்க. அங்கே ஆஃபீஸ்லேருந்து இங்கே யூனிஸ் சொல்கிறேன். ஓ அப்படியா? ஒவ்வொரு டைமும் நான் லீவுக்கு வர பார்த்து எங்களோட வந்து வருவார். இங்கேருந்து ஆக்ரா வர வருவார். ஆக்ரா வரைக்கும் வருவார். 2018 வந்து அவங்க அண்ணனுக்கு வந்து கல்யாணம் ஆச்சு. அவங்க வீட்டில் எத்தனை பேர்? ஒரு அண்ணன், ஒரு தம்பி, அக்கா 1, தங்கச்சி 1. அம்மாவுக்கு 2017 எனக்கு உடம்பு சரியில்லாத நான் அன்ஃபிட் பண்ணி என்னை வீட்டுக்கு அனுப்பினோடனே இந்த விஷயம் தெரிஞ்சுது. அது வரைக்கும் அம்மாவுக்கு லவ் பண்ணுற விஷயம் தெரியாது. தெரிஞ்சப்போ என்னை அடித்தாங்க. அடித்து ஃபேஸ் ஃபுல்லாக காயமாகிடுச்சு. உடனே என்ன பண்ணேன், நைட்டு கிளம்பி நான் வீட்டை விட்டு வெளில வந்துட்டேன். வெளில வந்து எங்களுக்கு ஃபோன் பண்ணேன், இது மாதிரி பிரச்சனை, வீட்டிலேருந்து வெளில வந்துட்டேன்னு. அப்புறம் அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போனாங்க. வீட்டுக்கு கூப்பிட்டு போனால் யாருக்கும் தெரியாது. அன்றைக்கி நைட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்கன்னா அவங்க குடும்பத்தோடு இருக்கிறது வீட்டுக்கு கூப்பிட்டு போனேன். அவங்க அண்ணனுக்கெல்லாம் மேரேஜ் ஆகலை. அப்போ கூப்பிட்டு போயிட்டு எங்கள் அண்ணனுக்கு மேரேஜ் ஆகலை சமம், இப்போ வேண்டாம், நான் வீட்டில் சொன்னால் கொஞ்சம் பிரச்சனையாகும், அது வரைக்கும் வெயிட் பண்ணேன், நீ போயிட்டு வீட்டிலேயே இரு, நான் அம்மா கிட்ட வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதுக்கப்புறம் வீட்டுக்கு போக மாட்டேன் சொல்லிட்டு 3 நாள் பஸ் ஸ்டாண்ட்லேயே இருந்தேன் மேம்.